வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டருக்கான சேலரி வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்று கூட ஒரு சில மாவட்டங்களுக்கு கிரெடிட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சேலரி கிரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. சம்பளம் கம்மியாக இருக்குன்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், எப்படி உங்களுக்கு சேலரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொன்னதை வச்சு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு நாளைக்கு ரூ. 323 வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஜூன் 14லேருந்து ஜூன் 30 வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 16 நாள் வந்து வருது. ஜூலை மந்த் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 47 நாள் வருது. ஸோ 47 நாளைக்கு ரூ. 323 கணக்கு பண்ணி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தான் வந்து ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, ஆனால் சேலரி வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சேலரி கிரெடிட் ஆனது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு நாள் பேசிஸில் தான் வந்து சேலரி வந்து போட்டிருக்காங்க. ஒர்க்கு அதிகமாக இருக்குது, சேலரி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக லீவ் எடுத்தாலும் அதுக்கு வந்து சேலரி வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ லீவ் எடுக்காமல் போனவங்களுக்கு ஃபுல் சேலரி வந்திருக்கும். மந்த்லி பேசிஸில் தான் 9700 டேக் ஹோம் சேலரின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி போடாமல் டேஸ் பேசிஸில் வந்துட்டு சேலரி போட்டிருக்காங்க. ஒரு நாள் சிஎல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியல. லீவ் எடுத்திருந்தாலும் அதுக்கு வந்து சேலரி வந்து குறைச்சிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.